நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தொடர்ந்து டெல்லி உட்பட மும்பை, பாண்டிச்சேரி, மதுரை, சென்னைன்னு எல்லா இடங்களையும் போராட்டத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான இது கடைசி ஒரு இதோட நீட் தேர்வை ரத்து செஞ்சிடணும் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீட்டு தேர்வு ரத்து என்பதுக்கு வாய்ப்பு இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. இதன் மூலமா நிறைய உயிர் சேதம் ஏற்படுது. மாணவர்கள்லாம் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இந்த தனிப்பட்ட இந்த மனநிலையை சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் ரீதியாக அதை பெரிதுபடுத்தக்கூடிய நிலையில அதிகமான தற்கொலைகள் நடைபெறுகிறது. ஒரு போராட்டம் என்பது ஒரு கட்சியினுடைய அந்த சாயல் தூண்டு அடிப்படையில் நடக்கும்போது அது சந்தேகத்துக்குரியதாக ஒன்றாது. எல்லா ஊர்லயும் காங்கிரஸ் கட்சி இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்களா? இதற்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் பதவி விலகணுன்ற மாதிரி தான் கோஷத்தை முன்வைக்கிறாங்க. ஆட்சியிலிருந்து என்ன பண்ணிட போறாங்க? அவங்க தியேட்டர்ல போய் ஜனநாயக படம் தான் பார்த்து அதான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இன்றைக்கு அடகு வைக்கப்பட்டு திரையரங்குகளில் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை விட மோசமானது. யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா சக்திவேல் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் விக்ரம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருக்கும். மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தொடர்ந்து டெல்லி உட்பட மும்பை, பாண்டிச்சேரி, மதுரை, சென்னைன்னு எல்லா இடங்களையும் போராட்டத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. மதுரையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துறாங்க. மும்பையில் எடுத்துங்க 16 மெட்ரோ நிலையங்கள் மூடி இருக்கு. அதே மாதிரி டெல்லியிலையும் 16 மெட்ரோ நிலையங்கள் மூடி இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க போராட்டத்தில். ஸ்டாலின் கூட இன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான இது கடைசி ஒரு இதோட நீட் தேர்வை ரத்து செஞ்சிடணும் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த போராட்டம் எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க? நீட்டு தேர்வு ரத்து என்பதுக்கு வாய்ப்பு இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. அதை ரத்து செய்ய வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நீட்டு தேர்வு என்பது கிராமப்புற மக்களுக்கு, அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு தேர்வு முறையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தால் நீட்டு தேர்வுக்கு முன்பு +2 தேர்வில் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் முன்னாடி டாக்டர் சீட்டு கொடுத்தாங்க. MBBS மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை நடைபெற்றது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 32 பேர் கூட அரசு பள்ளியில் படித்தவர்கள் அதில் சேர முடியல. 2017க்கு முன்னாடி. 2017க்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 பேர் கூட சேரலை. சில ஆண்டுகள் அதோட குறைவாக கூட இருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 பேர் இருக்கும். எனவே சிற்றூர், சிறு கிராமங்கள், அதேமாதிரி அரசு பள்ளியில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட போது குறைவாக இருந்தது. ஆனால் நீட்டு தேர்வு மூலமாக அது நடைபெற்ற ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய அளவில் சிற்றூர்களிலிருந்து, கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகமாகினது. அதுவும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு கொண்டு வந்த பிறகு அது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கான வாய்ப்பாக சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு, கிராமப்புற பகுதியில் படிப்பவர்களுக்கு ஒரு இந்த மாதிரி மருத்துவ படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது நீட்டு தேர்வு தான். அதில் ஒன்றும் மாற்றம். ஆனால் இதில் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வினாத்தாள் கசிவு ஏற்படுது, பீகார், வட மாநிலங்களில் தான் அவங்களுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்படுது அதில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா நிறைய உயிர் சேதம் ஏற்படுது. மாணவர்கள்லாம் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தற்கொலை முயற்சிங்கிறது ஒரு மனிதனுடைய அவனுடைய மன அழுத்தத்தினுடைய பொறுத்தது. அது தவறான முறையில் அவருடைய பெற்றோர்கள், பள்ளிகள், சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வழிகாட்டுதல். நீட் தேர்வு மட்டும் கிடையாது, பல்வேறு தேர்வுகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களுடைய தோல்வியை கருதி இறந்து போனதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. மேல்நிலை படிப்பு படிக்கும்போது கூட இப்போ அதில் வெற்றி பெற முடியவில்லை என்று தோல்வி அடைந்தவர்களாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களாக இருக்காங்க. எனவே இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு பார்வை. ஆனால் இந்த தனிப்பட்ட இந்த மனநிலையை சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் ரீதியாக அதை பெரிதுபடுத்தக்கூடிய நிலையில் அதிகமான தற்கொலைகள் நடைபெறுகிறது. இது என்னமோ இது மட்டுமே ஒரு வாழ்வு, இது மட்டுமே எதிர்காலம், இது மட்டும்தான், இது இல்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் தவறுதலாக தரக்கூடிய காரணத்தினால தெரிகிறது. ஏனென்றால் இந்த நீட்டு தேர்வு எப்படி ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கட்டிட கலைன்னு ஒன்று இருக்குது.
இந்த கட்டிடக்கலைக்கு கூட இந்தியா முழுவதும் நுழைவுத் தேர்வு தான் இருக்குது. இப்போ நுழைவுத் தேர்வு இல்லாததே கிடையாது. ஏதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு நுழைவுத் தேர்வு தான் இருக்குது, அதை யாருமே எதிர்க்கலை. கட்டிடக்கலைக்கு நுழைவுத் தேர்வுக்கு யாருமே எதிர்க்கலை. இன்னும் சொல்லப்போனால் இது இந்திய அரசு பணிகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளுக்கு எல்லாமே நுழைவுத் தேர்வு தான். ஆனா கூட அந்த நீட் தேர்வு கடினமா இருக்கு சொல்றாங்களா, எழுதி பாஸ் பண்ணுறது மாணவர் ரொம்ப கடினமா இருக்குது. எந்த புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது ஒரு 2-3 முறை வந்து அது வந்து ஒரு கடினமான தோற்றத்தை தருவது இயற்கை தான். அது நுழைவுத் தேர்வில் புதிய எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது ஒரு கடினமான தன்மை தருவது ஒரு இயல்பான ஒன்று தான். எனவே காலங்கள் மாறும்போது அது வந்து அதெல்லாம் அந்த கடினமான தன்மையெல்லாம் மாற்றப்பட்டு எல்லாருக்கும் இலகுவான தன்மை உருவாக்கப்படும் என்பது உறுதி. இது வந்து சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப அமைந்தது. ஏனென்றால் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நீட்டு தேர்வு வர்றதுனால கோச்சிங் சென்டருக்கு தான் அதிகமாவது பணம் செலவழிக்குது என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பற்றி குறிப்பாக வந்து நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு போன்ற பகுதிகளில் என்ன நடைபெற்றது? இந்நீட்டு தேர்வுக்கு முன்பு மேல்நிலைப்பள்ளி இந்த மதிப்பெண் வாங்குவதற்காக 2 ஆண்டு காலம் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பள்ளிக்கூடங்கள் வந்து 2 ஆண்டுகள் அந்த +1, 2 ரெண்டுக்கும் அதிகமான கட்டணம் வசூலித்து அங்கேயே தங்க வச்சு மாணவர்களை மனப்பாடம் செய்வது, அதாவது படிக்க வைக்கல, அறிவை ஊட்டலை, மனப்பாடம் செய்து அந்த கேள்விகளுக்கு தயார்படுத்தி சூழ்நிலை தான் இருந்தது. அப்போ கூட நீங்கள் யார், பெரிய பணக்காரர்கள் தான் போய் சேர முடியும். ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கட்டினா தான் நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்திலே சேர முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது, இப்போ மாறி இருக்கிறது. எனவே கோச்சிங்கிறது வந்து உலகம் முழுவதும் இருந்து கொண்டு இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். கோச்சிங் ஐஏஎஸ்க்கு கோச்சிங் இருக்குது, இந்திய ஆட்சி பணிகளுக்கான கோச்சிங் இருக்குது, பயிற்சி வகுப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய பல்வேறு தமிழ்நாடு அந்த வேலைகளுக்கான இது எல்லாத்துக்குமே பயிற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா பயிற்சி இல்லாததே கிடையாது. பயிற்சி முறைகள் ஒழிக்கப்படணும், அது ஒன்று முக்கியம். பயிற்சி முறைகள் மூலமாக தான் வர இல்லாமல் அறிவுபூர்வமான முறையில் சிந்தித்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும். அந்த முயற்சியில் தான் வேணும். அந்த வகையில் வந்து இப்போ தேர்வு, நீட்டு தேர்வு அந்த வினாத்தாள் கசிந்தது என்பது தவறான ஒன்று தான். அதில் ஒன்று 2024 ஒரு முறை வினாத்தாள் கசிஞ்சல் ஏற்பட்டிருக்கு. இப்போ பல முறை வந்து பல ஊரில் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் பதவி விலகணுன்ற மாதிரி தான் கோஷத்தை முன் வைக்கிறாங்க. இது சரியா எப்படி பார்க்குறீங்க ஐயா? அதாவதுங்க, தவறுகள் ஏற்படும் போது தவறுகளை திருத்த தாங்க செய்யணும். பதவி விலகிறதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கு அரியலூர் விபத்தில் வந்து பதவி விலகினார். எப்போ 1965 அரியலூரில் ஏற்பட்ட விபத்துக்கு இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சர் வந்து பதவி வழங்கினார். எங்கேயோ நடந்த ஒரு விபத்து பெரிய விபத்து தான், அதெல்லாம் ஒன்று நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதாக, வேதனைப்பட வேண்டியதாக. அந்த விபத்து மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கணும். ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம் தான், மாற்றத்தை நோக்கிய பயணம் நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வளர்ச்சி மாற்றங்களில் வந்து இத்தகைய இடை செருகல்கள் நடப்பது உண்மை, தவிர்க்க முடியாத ஒன்று தான். அந்த வகையில் தான் பார்க்கணும். எனவே நடந்தது தவறு, நடக்காமல் இருந்திருக்க வேண்டும், நடந்து விட்டது. திருப்பி ஒரு தேர்வு நடத்தி இவ்வளவு வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். நான் வந்து இந்த நீட்டு தேர்வை பார்க்குறது வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கறதுனால இந்த பார்வை இருக்கிறது. எனவே அது மட்டுமின்றி இன்றைக்கு இந்த நுழைவுத் தேர்வை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் எதிர்ப்பு நிறையா இருக்குல்ல, மற்ற தேர்வுலாம் எதிர்க்கிறவங்கள விட அந்த நீட் தேர்வு எதிர்க்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. எல்லாருமே எதிர்க்கிறாங்களா பெரும்பான்மையாக? இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து எதிர்ப்பு, நீட்டு தேர்வுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. இது ஒரு தவறான புரிதலின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவறான புரிதலின் காரணமாகவும் தவறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து இவங்களுக்கு மட்டும்தான் தவறா புரிஞ்சா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இப்போ தவறா புரிஞ்சு யாருமே இப்போ அறிவு இல்லையா அவங்களுக்குலாம்? இல்லை, இப்போ இந்தியா முழுவதும் வந்து இப்போ புரிந்து கொள்ளப்படவில்லை. இப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு வேண்டாம் என்றவர்கள் யாரும் சொல்லலை. நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு தான் வந்து காரணத்தை கேட்குறாங்க. நிறைய பேர் நீட் தேர்வு வேண்டாம் சொல்றாங்க. கூட இப்போ திமுகவும் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதை தானே சொல்லுவாங்க. ஸ்டாலின் கூட சொல்றாரு அதுக்கு முடிவு கட்டக்கூடிய நேரம் வந்து அதில் போய் கலந்து கொண்ட திருமதி கனிமொழியும் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை தானே சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு வந்து அறிவுபூர்வமான தேர்வு முறை வேண்டாம், எங்களுக்கு வந்து கிராமப்புற மாணவர்களை பற்றி கவலை கிடையாது, எங்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களை பற்றி கவலை கிடையாது, எங்களுக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய ஒரு முறை, கல்வி முறை தான் எங்களுக்கு வேணும், அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தான் வேணும் என்று சில பேர் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து.
அவங்களுடைய கருத்தை நம்ம வந்து, ஆனால் இந்தியாவில் நீட்டுக்கு எதிராக நடந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு, வேற எங்கேயும் நடக்கலை, இப்பயும் நடக்கலை. தற்கொலைகள் நடந்தது கோட்லாலாம் ராஜஸ்தானில் வந்து அதிகமான அளவு அங்கே தான் வந்து இது நடத்திட்டு இருக்காங்க, நீட்டுக்கான பயிற்சிகள் நடக்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தற்கொலைகள் சமீப காலத்தில் நடந்ததெல்லாம் உண்மைதான். அதாவது மனத்தின் அடிவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக சில பேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டியதான். இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கிறது வந்து நீட்டு வினாத்தாள் கசிவு ஒன்று, கல்வி முறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் ஒன்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏறக்குறைய இன்றைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நீட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் யார் கலந்துக்கிட்டு இருக்காங்க? 20 லட்சம் பேராக இருக்காங்க? கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே போய் டெல்லியில போய் போராட்டம் பண்ண முடியாதுல்ல. எல்லாரும் போக தமிழ்நாட்டில் கூட மெரினா கடற்கரையில் வந்து போலீஸ் குவிச்சு வச்சிருக்காங்க, பாதுகாப்பு போட்டிருக்காங்க. எல்லா இடங்களிலும் கூட போராட்டம் வெடிக்க வாய்ப்பு இருக்குல்லங்கய்யா. அதாவதுங்க, போராட்டங்கிறதுக்கு வந்து 10 பேர் 20 பேர் 30 பேர் கூடி போராட்டம் நடத்தலாம், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. நம்ம போராடுவது எல்லாம் உரிமை, நம்மளே வரவேற்கிறோமே, இந்த போராட்டத்தை நம்மளே வரவேற்கிறோமே. அமைதியான முறையில் ஜனநாயக நாட்டில் நடைபெறக்கூடிய எதிரான கருத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை வைப்பதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம சொல்கிறோம். இந்த காவல்துறை இந்த ஜந்தர் மந்தரில் நடந்த கரப்பாம்பூச்சி அந்த இயக்கத்தினர் நடத்திய ஜனதா பார்ட்டி நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தை மீது நடத்தப்பட்ட காவல்துறையோட அத்துமீறல்களை, துஷ்பிரயோகத்தை, தடியடியை, கண்ணீர் புகை குண்டுகளை நம்ம கண்டிக்கிறோம். எங்களுடைய கட்சியும் கண்டிக்கிறது, நானும் தனிப்பட்ட முறையில் கண்டிக்கிறேன். இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய ஜனநாயக நாட்டில் அமைதி வழியில் போராடுவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்குது. அதற்கான வாய்ப்புகளை தரப்பட வேண்டும். அவர்களுக்கு உங்களுக்கு அரசுக்கு எதிரான கருத்துக்களை அல்லது தனிப்பட்ட மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை, எத்தகைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு அந்த கருத்து மாறுபாடு கிடையாது. எனவே போராடுவதற்கான அத்தனை உரிமைகளும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஜனநாயக நாட்டில், அதுவும் குறிப்பாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த போராடுவதற்கான போராடலாம் அவர்கள். ஆனால் போராடுவது அவர்கள் உரிமை. அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாமல் அவங்க அமைதியான வழியில் போராடுவதற்கான அனுமதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். போராடுவதற்கான, அமைதி வழியில் போராடுவதற்கான அனுமதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை இருக்குது. அரசுக்கு எதிராக இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து அனுமதி தரமாட்டோம், நாங்கள் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரமாட்டோம், நீங்கள் கலைந்து தான் போக வேண்டும் கூறுவதற்கு எந்த உரிமையும் அரசுக்கு கிடையாது. எனவே அந்த வகையில் இந்த மத்திய அரசு, டெல்லி அரசு, டெல்லியில் ஜந்தர் மந்திரில் நடைபெற்ற அந்த போராட்டக்காரன் இருந்த காவல்துறை அத்துமீறலை, தடியடியை, புகை கொண்டே நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் ஒன்றும் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எடுத்து வைத்த கருத்தில் நம்ம முரண்படுறோம். அது வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் வந்து இப்போ நடந்து கொடுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட இந்த போராட்டம் நடக்குது. எங்கே நடக்குது? ஒரு அரசியல் கட்சியினுடைய, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடக்குது. இப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் நீங்கள் எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரையில் ரயில் எல்லா ஊர்லையும் எஸ்எஃப்ஐனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர், நம்ம பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, பாரதிய ஜனதா ஆதரவாகவும் கிடையாது. ஆனால் ஒரு போராட்டம் என்பது ஒரு கட்சியினுடைய அந்த சாயல் தூண்டு அடிப்படையில் நடக்கும்போது அது சந்தேகத்துக்குரியதாக ஒன்றாது. எல்லா ஊர்லையும் காங்கிரஸ் கட்சி இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்களா? உறுதியை தேடலாம். ஏனென்றால் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், நீட்டை உறுதிப்படுத்தியதும் காங்கிரஸ். உச்சநீதிமன்றம் நீட்டை வந்து தவறு என்று சொல்லி தள்ளுபடி செய்த பிறகு மறு சீராய்வு மனு செய்ததும் காங்கிரஸ். 2010 இதே திமுகவும் காங்கிரஸ் கட்சி தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி சரியில்லை என்று அதை வந்து ரத்து செய்தது. மீண்டும் மறு ஆய்வு செய்தது யார்? இதே திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தானே. இப்போ திமுக 1000 பேசலாம் இங்கே, ஆனால் திமுக இணைந்த அந்த கூட்டணியில் இருந்த அந்த மத்திய அரசு தானே 2010 வந்து நீட்டை கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் மத்திய அரசு கொண்டு வரும்போது அப்போ திமுக மாநிலத்திற்கு என்ன பண்ண முடியும்? இல்லை, அப்படி கூட்டணி தாங்க. நீங்கள் இல்லைன்னா கூட்டணியே கிடையாதுங்க. உங்களால் வந்து 8-9 அமைச்சர்களை வாங்க முடியுது, உங்களால் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாங்க முடியுது. இதை ஒன்று எதுக்க முடியலையா? 2009 இதேமாதிரி அமெரிக்காவோடு நீங்கள் அணு ஒப்பந்தத்தை செய்யக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரலையா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டியதானே. நீங்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு விருப்பத்து மக்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இது மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதுன்னா நீங்கள் அன்றைக்கு வெளியே வந்திருக்கணுங்க. அதேதான் இன்னைக்கு திமுக சொல்றாங்க. காங்கிரஸ் உங்க கூட்டணியில தானே இருக்காங்க, அப்படி பார்த்தா நீங்க கர்நாடகாவில் பேசி அந்த மேகதாதானியை சுமூகமா முடிச்சிடலாம்ல அப்படின்னு பேசுறாங்க தாவேக அரசு. எங்களுடைய கருத்து அதே தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்தை சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கே நீட்டை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அரசியலிருந்து வெளிவந்திருக்கணும், வரல. நாங்கள் இன்றைக்கு அதே தான் சொல்கிறோம்.
இன்றைக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த காங்கிரஸினுடைய ஆட்சி தான் அங்கே கர்நாடகா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்றைக்கு ஜூன் 12 காவிரி தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். ஜூன் 12 திறக்க முடியாமல் இன்றைக்கி காவிரி டெல்டா முழுக்க வறண்ட பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட, காவிரி மேலாண்மை குழு கூட்டத்தில் கூட, தண்ணீர் நாங்கள் பத்தாது, எங்களுக்கு திறந்து விட முடியாது, எங்களுக்கு நீர் இல்லைன்னு சொல்கிறாங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லுது, பார்ப்போம், பருவ காலம் வந்துருச்சு, மழை பெய்கிற காலம் வந்துருச்சு, பார்ப்போம், கருப்போம், அடுத்த ஒழுங்காற்று அந்த குழு கூட்டத்தில் முடிவெடுக்கலாம் என்று 28 ஜூலை 28 தள்ளி வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமை. இதை எதிர்த்து இப்போ தாவேக்கா என்ன பண்ணிக்கணும், ஒன்றும் நீ காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கையா, கர்நாடகத்தில் சொல்லி நீ எங்களுக்கு கொடுக்க சொல்லு, தண்ணீர் கொடுக்க சொல்லு, மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று ஒரு வாக்குறுதியை பெற வேண்டியது ஒன்று. முதல்ல இப்போ இன்றைக்கு இந்த ஆண்டுக்கான தண்ணீரை தர சொல்லணும். நீங்களே நாங்கள் கூட்டணியிலையும் இருப்போம். இன்னும் வெக்கக்கேடானது, காங்கிரஸே இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் போராட்டம் நடத்துவாங்கிறோம். இதோட வெக்கக்கேடானது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நீங்கள் டெல்லி தலைமையிடம் ராகுல் காந்தியிடம் சொல்லி, திரு சோனியா காந்தியிடம் சொல்லி, முதல்ல கர்நாடக அமைச்சரிடம் காங்கிரஸ் அரசிடம் சொல்லி நீங்கள் தண்ணீரை திறந்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். காங்கிரஸ் கூட்டிலேருந்து வெளியேற்றினா பெரும்பான்மை போயிடாது சார் தாவேக்காவுக்கு, எப்படி அப்புறம் பண்ணுவாங்க? காங்கிரஸ் கூட்டிலேருந்து வெளியேற்றினா தாவேக்காவுக்கு பெரும்பான்மை போயிடும்ல, அப்புறம் எப்படி வெளியேற்றுவாங்க? அதாவது தாவேக்கா ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். ஆட்சியில் இருக்கிறது இல்லாதது அதெல்லாம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த மக்களுக்கான உரிமை பறிபோகக்கூடிய சூழ்நிலையில், லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில், காவிரி டெல்டாவே வறண்ட பாலைவனமாகக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பெருசா அல்லது மக்களுடைய உரிமை பெருசா, நீர் உரிமை பெருசான்னு கேட்டால் மக்களுடைய நீர் உரிமை தான் பெருசு. அப்படி நீர் உரிமையை அல்லது வேறு எந்த உரிமையும் மதிக்காத யாரும் ஆட்சியிலேருந்து என்ன பண்ணிட போகிறாங்க? அவங்க தியேட்டரில் போய் ஜனநாயக படம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இன்றைக்கு அடகு வைக்கப்பட்டு திரையரங்குகளில் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை விட மோசமானது கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு முதல்வர் விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வாய் திறந்து பேசுவதும் பேசாததும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் செயல் இருக்க வேண்டும். செயல் இருக்கா இல்லையா? அப்போ தாவேக்காவில் செயல் இல்லை என்பது வருத்தமானது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளில், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னைக்கு கூட தூத்துக்குடியில் நடந்திருக்கிறது. எனவே இது மேம்போக்கான பேச்சு. இப்போ இன்னைக்கு திருச்சியில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளியை ஒரு எலி கடிச்சிடுச்சு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, கழிப்பறையிலேருந்து விரைவில் ஒவ்வொன்றாக நாங்கள் சரி செய்து இத்தகைய எலி தொல்லை இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம் என்று சொல்கிறார். இது எவ்வளவு, அதாவது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. எலி உள்ளே கழிவறை பிரச்சனை, உணவு சிந்தக்கூடிய காரணத்தினால இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது அரசு செயலற்ற நிலையில் இருப்பதாக அதை காட்டுகிறது. இந்த மருத்துவமனை இது எல்லாமே திமுக ஆட்சியில் இருந்து தான். உடனடியாக தாவேக்கா வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல. இல்லை, அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கணும். அதற்கான முன்னெடுப்புகள் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தையிலே வேலைகள்லாம் செய்யணும். சீரமைக்கிற அவர் என்ன சொல்கிறாரு, அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு, இது ஒவ்வொன்றாக சரி செய்து நாங்கள் விரைவில் இதை சரி செய்து முழுமையாக செயல்படுத்தும். எப்போ பண்ண போகிறீங்க? எத்தனை பேருக்கு எலி கடிக்கும் சொல்கிறாரு. கழிவறை பிரச்சனை இருக்குதுங்கிறாரு. அடுத்தது இரண்டாவது என்ன சொல்கிறாரு, உணவு சிந்தக்கூடிய பிரச்சனை இருக்குங்கிறாரு. இப்போ இதெல்லாம் இப்போ கழிவறை பிரச்சனை திருச்சி மருத்துவமனை மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழ்நாடு கூட அத்தனை மருத்துவமனைக்கும் பொதுவான ஒரு நடவடிக்கை அவர் எடுக்கணும். இன்றைக்கி எடுத்து அவர் வெளியிட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கணும். இந்த நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுத்துருக்குறோம். அந்த உணவுப் பொருள் உள்ளே கொண்டு வர முடியாதபடியும், உணவு சிந்தாதபடியும், அங்கு வேறு சீரழிவுகள் பொதுவான சீரழிவுகள் எதுவும் இல்லாதபடியும் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு பேசியிருந்தாலும் கூட வரவேற்கலாம். இதெல்லாம் பல்வேறு அடிப்படையில் நடக்குது. இதெல்லாம் ஒன்றா பார்த்து நாங்கள் பண்ணுவோம் என்று சொல்வது வருத்தத்திற்குரிய வேதனை அளிக்கிறது. நிறைய தகவல்கள் பகிர்ந்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா.